Jayashree Balan-Learn Astrology. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க astrojayasreebalan.com த்ரூ என்ன ரீச் பண்ணலாம். இன்னைக்கு ஏகாதசி, அதனால முதல்ல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9வது வீட்டை பத்தி அதனுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விரிவாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது ராசி சார்ட் அப்படிங்கிறது நம்ம ராசி ஹாரோஸ்கோப் ஜாதகம், அது வெறும் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படியே ஒரு நெட் ரிசல்ட் தான். ஆனா நம்ம என்ன பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கோம், இது வரைக்கும் நம்ம எடுத்த ஜென்மத்துல நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோமா பாவம் பண்ணியிருக்கோமா, அதனுடைய அந்த ஃபுல் இதை கொண்டு வருது இதுதான் இந்த 9வது வீட்டுல தான். அதனாலதான் அந்த 9ஆம் வீட்டை நம்ம ஜூம், இப்ப நம்ம இந்த பாஷையில ஜூம்னு சொல்றோம். ஒவ்வொரு கட்டத்துக்கும் உள்ள ஒரு ஜாதகம் இருக்கு. அந்த 9ஆம் வீட்டுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஜாதகம் தான் நவாம்சம் அப்படிங்கிறது, ஜூம் பண்ணி பாக்குறது. அப்போ அந்த நவாம்சம் நன்னா இருந்ததுன்னா எத்தனைதான் வாழ்க்கையில நம்ம அவுட்டர் வேர்ல்டு பாப்பா நம்ம கஷ்டப்படுற மாதிரி, பட் அவளை பார்த்தா உள்ளுக்குள்ள பார்த்தா அவள் ரொம்ப சுகமா இருப்பா. ஏன்னா நவாம்சம் அவளுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். அதே சமயத்துல சில பேருக்கு ராசி சாட் ரொம்ப நன்னா இருக்கும், ஆனா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நவாம்சம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். அதனால வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு அவ ரொம்ப பணக்காரலா ரொம்ப இதுவா நன்னா இருக்க மாதிரி தோணும். ஆனா உள்ளுக்குள்ள அவளுடைய வீட்டுல நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு குழந்தை ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறதா பிறக்கலையா அப்படின்னு பாக்குறதுக்கு முதல்ல நவாம்சம் பார்க்கணும். ஏன்னு கேட்டேனாக்க நவாம்சம் பேரம்பேத்தி. நமக்கு ஒருத்தருக்கு பேரம்பேத்திக்கு இது இருந்ததுனாக்க பாக்கியம் இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயம், நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸ், நம்மளுடைய லாங் டிஸ்டன்ஸ் இது, நம்ம சன்னியாசம் எடுத்துக்கிறது, தீக்ஷா எடுத்துக்கிறது, அது மாதிரி அதோடைய நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ இதுல பவர் பாயிண்ட்ல ஷீட்ல போயிட்டு ஸ்கிரீன்ல உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கடவுளோட அருள் இல்லையா? அந்த மாதிரியான விஷயத்துல நமக்கு மகாபெரியவா ரொம்ப முக்கியமா மகாபெரியவா, அப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், மனடு பெரியவா, இவா 2 பேரோட ஜாதகமும் எனக்கு ரொம்ப தெளிவா, அதாவது ராசி மட்டும் இல்ல, நவாம்சம் மட்டும் இல்ல, அந்த தீக்ஷா எடுத்துக்கிறது, அந்த D10, அதுக்கப்புறம் அவளுடைய கர்மா, அதாவது D10ங்கிறது கர்மா இல்லையா, 9th ஹவுஸ் தர்மா, D10 கர்மா. அவ என்ன கர்மா எடுத்துட்டு வந்திருக்கா, அதனால அது இவ்வளவு பெரிய ஒரு இது கிடைச்சிருக்கு. அவ ஒரு சிவஸ்வரூபம். அதனால அவருடைய எல்லாரும் ராமருடைய ஜாதகத்தை பத்தி விரிவாக சொல்ற மாதிரி நான் பெரியவாளுடைய ஜாதகமும் நடுப்பெரியவாளுடைய ஜாதகமும் இன்னும் அடுத்த வீடியோல அதை உங்களுக்கு மிக விளக்கமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா அது ரிலேட்டட் டு நவாம்ச ஜாதகம் இல்லையா? சோ அதனால நான் இப்ப D9 பத்தி நம்ம ஸ்கிரீன்ல போய் பார்க்கலாம். Ninth house and its significations. இதுதான் என்னுடைய வெப்சைட்டோட இது. ஃபார்ச்சூன், உங்களுடைய பாக்கியம்ங்கிறதான். ரிலீஜியன், ஒருத்தர் ஜாதி மாறி போறான் இல்லையா, அது இந்த ரிலீஜியன், நம்மளுடைய ரிலீஜன் நம்ம கீப் அப் பண்ண போறோமா இல்லையா, ரிலீஜியன்ல நமக்கு பிலீவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பாக்குறது. ஃபாதர், நம்மளுடைய ஃபாதர், 4 ஃபாதர்ஸ்னு சொல்லலாம். எனக்கு நம்மளுடைய மூதாதைகள், நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது நம்ம ஃபாதரால, அது அவ ஃபாதர் நம்ம தாத்தாவால, ஸோ தாத்தா அது மாதிரி 4 ஃபாதர்ஸ்னு சொல்லலாம். ஃபாதர், ஸ்பிரிச்சுவாலிசம், ஹையர் ஸ்டடீஸ், ஹையர் நாலேஜ், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல், தீக்ஷா, மந்திர சித்தி, பூர்வ புண்ணியஸ்தானம், ஒரு 4 ஃபாதர்ஸ் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன். இது தர்ம ட்ரெயின், அது 1, 5, 9ங்கிறது நம்ம இது தர்மத்துடைய திருக்கோணம் இது. ஓகே, இப்போ இந்த 9ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா இது பெரியவாளுக்கு இருக்கு, பெரியவாளுக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. பட் இது சூரியன் இருக்கிறதுல என்னது கேட்டேன்னாக்க சன் as the natural karakas of the 9th house. அவருக்கு காரகாம்ச லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சூரியன், அதனாலதான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். சன் as the natural karakas of the 9th house do not damage the signification of the 9th house and enhance the 9th house. சூரியனும் குருவும் என்னைக்கும் காரகா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சிக்னிபிகேஷன் கொடுத்திருக்காரு. சோ அவர் சூரியனும் குருவும் 9th ஹவுஸ்க்கு காரகாவா இருக்கிறதுனால அது மட்டும் உங்களுக்கு மிகவும் அருமையா சொல்லணும்னு கேட்டேனாக்க, இன்னும் ரொம்ப விளக்கமா சொல்லணும்னாக்க, உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்துல
மேஷம், சிம்மம், தனுர் அது மூணுமே உங்களுக்கு வந்து ஃபயர் சைன் இல்லையா? சோ அந்த சூரியன்றது ஒரு ஃபயர் பிளானட். அவரு தனுர் வந்து ஒரு ஃபயர் ஹவுஸ் தான். அங்க அவர் வந்திருக்கும் போது திக்பல ஆறுதல். ஓகேயா? சோ அதனால அந்த சூரியன் எல்லாம் வந்து ரொம்ப அப்போ அவளுடைய அப்பாவே ரொம்ப நன்னா இருப்பா. அவளுடைய இது வந்து குடும்பம் ரொம்ப பிரகாசமா இருக்கும், ரொம்ப நன்னா இருக்கும். வெல் பிளேஸ்ட் சன் கிவ்ஸ் பியூட்டிஃபுல் சன், having regard for spiritual values and happiness from sun. Afflicted with moon or Venus gives eye trouble or trouble with the government. Moon, wealthy, generous, romantic, fond of reading, high education, humanitarian, fame, success, popular, lauded, success in early youth. 9வது வீட்டுல போய் சந்திரன் இருக்கும்போது அவர் ரொம்ப சின்ன வயசுலயே பப்ளிக் ஃபிகர் ஆயிடுவா. ஃபாரின் டிராவல் அண்ட் ஈவன் பாசிபிள் ரெசிடென்ட் ஆஸ் இட்ஸ் காரகா ஃபார் ஹோம். சந்திரன்கிறது வந்து வீட்டுக்கு இதுவா இருக்கிறதுனால அவ வெளிநாட்டில் நிறைய பேருக்கு கிரீன் கார்டெல்லாம் கிடைக்குமா அப்படியெல்லாம் பார்க்கும்போது சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். If afflicted, this can bring tremendous misfortune, while if well placed from the Aruda Lagna, it promises good fortune. ஏன்னா நம்ம வந்து லக்னம்லேருந்து பார்க்கறது மட்டும் இல்லை. நான் உங்களுக்கு என்னோட எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன். நம்ம வெறும் லக்னத்தை வச்சுட்டு ராசியை வச்சுட்டு அந்த காலத்துல பார்த்துட்டு இருந்தா. இப்ப நிறைய அட்வான்ஸ், எல்லாமே அட்வான்ஸ் ஆயாச்சு. அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம், லக்னத்தை பார்க்குறோம், ராசியை பார்க்குறோம், காரகாம்ச லக்னத்தை பார்க்குறோம், ஆருட லக்னத்தை பார்க்குறோம், அப்புறம் நமக்கு என்ன தசை நடக்கிறது அதை வச்சு பார்க்குறோம், யோகினி தசையை வச்சு பார்க்குறோம், நாராயண தசையை வச்சு பார்க்குறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இது எல்லாத்துக்குமே இப்ப ஆருட லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் நடக்காது, அவளுக்கு நன்னாதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அம்மாவுடைய தன்னுடைய அம்மாவுடைய பிளெஸிங்ஸ் அவளுக்கு கிடைக்கிறது. அம்மாங்கிறது பார்வதி இல்லையா? சூரியன்கிறது சிவன், அம்மா சந்திரன்கிறது பார்வதி. அதனால நல்ல அந்த அம்மாவுடைய ஒரு அருள் கிடைக்கிறதுனால அவ ரொம்ப நன்னா இருப்பா. ஏன்னா திரிகோணத்துல சந்திரன் இருக்கிறதுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே, கேந்திரங்கள்ல தான் நாராயணன் இருக்கா, திரிகோணங்கள்ல அம்பாள் இருக்கா. சோ அதனால இன்னும் பார்வதியுடைய கடாட்சம் இருக்கிறதுனால நிறைய லலிதா சஹஸ்ரநாமம் உங்களுக்கு தெரிஞ்சது எது வேணாலும், கட்கமாலா, தேவி கட்கமாலா, அபிராமி அந்தாதி, இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். நீங்க இன்னும் பப்ளிக் ஃபிகரா கூட ஆகலாம். மார்ஸ், செவ்வாய், ஜெனரஸ், ஃபேமஸ், ரிச் அண்ட் பவர்ஃபுல், எக்ஸால்டட் இன் இட்ஸ், 2 வாட்டி எடுத்துட்டேன். Exalted in its own sign or with benefits, good fortune, smart and bold, reformer with a modern outlook, destroys orthodox belief. அவளுக்கு ஆர்த்தடாக்ஸ் பிலீஃப்ல எல்லாம் இது கிடையாது. மார்ஸ் இன் இட்ஸ் ஓன் சைன் கிவ்ஸ் எ ராஜயோகா. ஏன்னாக்க 9ஆம் இடம் இல்லையா? அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்கா அந்த சொந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 9th Lord sitting on its own house, அது ரொம்ப பெரிய ராஜயோகத்தை கொடுக்குது, ராயல் ஃபேவர். Wealth and fame. Mars is a malefic planet, so makes one very crude and haughty. ஏன்னா செவ்வாய் எப்பவுமே நம்ம மெலிஃபிக்கா தான் பார்க்கறோம் இல்லையா? செவ்வாய், ராகு, கேது இதெல்லாம் வந்து நம்ம மெலிஃபிக் பிளானட்டா பார்க்கறோம். அது மாதிரி இருக்கும்போது அவ கொஞ்சம் ரொம்ப இதுவா இருப்பா, ரொம்ப ரூடா இருக்கலாம், அந்த மாதிரி ஹார்ட்டி அண்ட் வெரி கரேஜஸ். பட் அவ வந்து ரொம்ப இன்னைக்கும் தைரியம் அவளுக்கு பயங்கரமா இருக்கும். இந்த நேட்டிவ் லைக் த மெட்டீரியல் ஆர்ட்ஸ், அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்றா இல்லையா? அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் வார்ஷிப் ருத்ரா. ஜாஸ்தியவா வந்து ருத்ரா, செவ்வாய்ங்கிறது வந்து அது வந்து ருத்ரா, அது மாதிரியான ஒரு உக்ரமான ஒரு விஷயங்கள், தேவதை அது மாதிரிதான் வணங்கத்துக்கு ஆசைப்படுவா. ரிலேஷன் வித் த பிரதர்ஸ் இஸ் நாட் குட். மார்ஸ் அண்ட் சேட்டன் இன் த 9th house டஸ் நாட் பிலீவ் இன் ரிலீஜியன். அப்போ இந்த மாதிரி சேட்டனோட சேர்ந்து உட்கார்ந்து போதவா தன்னுடைய என்ன சொல்வா, மதத்துல வந்து அவளுக்கு நம்பிக்கை இருக்காது. மெர்குரி வெரி இன்டெலிஜென்ட். எப்பவுமே மெர்குரி 9th house இது வந்து குரு வந்து காரகா ஆஃப் த 9th house அவரும் புத்திசாலி, இவரும் அறிவுக்கு இதுதான் மாதிரி. மெர்குரியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது. ஸோ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ரிச், பிலாசபர், சயின்டிபிக் பெண்ட் ஆஃப் மைண்ட், பொலைட், காட் ஃபியரிங், ஃபார்ச்சுனேட், ரிலீஜியஸ், லேர்ன்ட், truth loving, devoted to father, wealthy, love for arts, science and learnings, gain through journey, great blessings giving principles. எதுக்கு தெரியுமா gain through journey? Because மெர்குரி உடைய முதல் வீடு ஜெமினி, மிதுனம் இஸ் த ஏர் சைன். அதனால அவளுக்கு டிராவல் பண்றதுல நிறைய கெயின் கிடைக்கும். கிரேட் பிளெஸிங்ஸ் கிவிங் பிரின்சிபல்ஸ், ஹானஸ்டி, குட் டீட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹாப்பினஸ். ஜூபிட்டர் நீ கேட்கவே வேண்டாம். 9ஆம் அவர்தான் காரக்கா, அவரே அங்க போய் உட்காந்துட்டார். ஓடி போனவாளுக்கு 9ல குரு சொல்லுவா. as Jupiter is the natural karakas of
of the 9th house is the blessing of any horoscope promising goodwill, honesty, blessing of superiors and guru, very wealthy and has much immovable property, religious, charitable, intellectual, good relations with father. The native does a lot of good service for a society. அதாவது உங்களுக்கு தர்மாதிபதி, தர்மத்துக்குடைய தர்மத்திலே வந்து இருக்கும்போது இது வந்து லார்ஜ் ஹார்ட்டட் குருவுடைய இது அவர் சொந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மிகவும் மிகவும் பிளெஸ்டு. அப்புறம் இப்ப வீனஸ் 9ஆம் இடத்துல உட்காந்து ஜென்ரலி very lucky in life, has family, wealth and children, love for poetry and arts. Venus in the 9th house, obedient to the guru. Venus and Saturn in the 9th house, speech good but bad health. Venus and Saturn in the 9th house, diplomat or service under the government. Venus, Sun, Saturn இந்த ரெண்டுமே மெலிஃபிக் பிளானட்டோ சேரும்போது இந்த 9th criminal tendency, may face conviction, character not good. Saturn, if Saturn in the 9th house, a ruby will be useful because நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப ஸ்லோ. அதாவது பைப்பை திறந்து விட்டு எனக்கு கடகடன் தண்ணி வந்து நம்ம சீக்கிரமா நம்மளோட வேலையை முடிச்சு போகலாம். ஆனா இது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். டிராப் பை டிராப் வாட்டர் வந்ததுனாக்க நம்ம வந்து லைஃப்ல எதுவும் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால அதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஃபர்தர் மோர் ஏன்னாக்க இந்த இடத்துல ரூபி, ஏன்னா அந்த இடத்துல சூரியனும் குருவும் தான் காரகா. அதனால ரூபி போட்டுக்கும் போது நல்ல இதுல வந்து கொஞ்சம் நம்ம ரூபி மோதிரம் போட்டுக்கும் போது நமக்கு மிகவும் நல்லதா கிடைக்கும். வில் பி யூஸ்ஃபுல் இஃப் சாட்டர்ன் இஸ் இன் ஓன் ஹவுஸ் எக்ஸால்டட் மூல திருக்கோணம், இட் கிவ்ஸ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் ரீயூனிஃபை. அதாவது இதுதான் வந்து சன்னியாசம் வாங்குறது, இதை பத்தி தான் நான் விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இதுல சொல்லி தரப்போறேன், பிரிவாளுடைய இதை அதை சொல்லி தரப்போறேன். If afflicted, lonely life, may not marry, miser but rich, ungrateful to parents. Saturn and Sun in the 9th house, difference with father and son. Rahu, the native may not stop lying or getting into secret plans. Yellow sapphire will be useful to get rid of this problem because காலபுருஷ தத்துவத்துல 9ஆம் இடம் வந்து குருவோட வீடா இருக்கிறதுனால அவர் வந்து என்னைக்கும் ராகுவையும் கேதுவையும் அடக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அவர் குரு. அதனால அந்த எல்லோ சப்பேரை நம்ம போட்டுக்கும் போது 9th ஹவுஸ்ல ராகு இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்துல இருந்து நம்ம வெல்லாம். இதனால நம்ம அவங்களுடைய அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனை வராம இருக்கும். எல்லோ சப்பேர் will be useful to get rid of this problem. That is also brings misfortune to father and guru. Nagging and domineering spouse, miser, loose morals. பாபா ரொம்ப பணக்காரலா இருப்பா ஆனா பைசா செலவழிக்கவே மனசு வராது. லூஸ் மாரல்ஸ். Ketu can give excellent spirituality. Ketu is the spirituality. 9th house is only spirituality. அதனால இவாளுக்கு பயங்கரமா ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பேட் கம்பெனி டியூ டு தி ஹெட்லெஸ் நேச்சர். எனக்கு இவாளுக்கு என்ன கேட்ட தலை இல்லை. அதனால ஏதாவது கெட்ட பிளானட்டோட சேர்ந்தும் போது நம்ம கிட்ட நல்லவா பேசும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் தெரியும். கெட்டவா பேசுவோம், நம்ம கெட்ட விஷயம் அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம தலையில போடுவான். இதுக்கு வந்து தலை கிடையாது கேது. அதனால அவ கெட்டவாளா நல்லவாளான்னு தெரியாம யார் என்ன சொல்லாலும் அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், தி பொசிஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜூபிட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கிவிங் குட் டைரக்ஷன். இப்போ அதோட சேர்ந்து ஜூபிட்டரோட பார்வையோ இல்ல ஜூபிட்டரோட சேர்ந்து உட்கார்ந்துக்கும் போது இதுக்கு வந்து குட் டைரக்ஷன் கிடைக்கும். இப்போ சப்போஸ் அது மாதிரி இல்லாம இருந்ததுன்னா ஹென்ஸ் astrologer advise the use of gold band in the ring finger when Ketu is the 9th house. 9th ஹவுஸ்ல உங்களுக்கு கேத்து இருக்கும்போது நிறைய பேர் கேட்டை எல்லாம் அட்வைஸ் பண்றான். கேட்டை பண்ணக்கூடாது. வெறும் கோல்டு, இந்த இது இல்லாம கோல்டு பேண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து ரிங் ஃபிங்கர்ல போட்டுக்கணும். ஜென்ஸா இருந்தா ரைட்டு, லெஃப்ட் லேடிஸா இருந்தாக்கா லெஃப்ட் ஹேண்ட்ல ரிங் ஃபிங்கர்ல போட்டுக்கும் போது உங்களுக்கு இந்த கேதுவோட அந்த தாக்கங்கள் குறையும். ஜாஸ்தி ஸ்பிரிச்சுவாலிட்ட போக மாட்டார். ஏன்னா ரொம்ப குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்ட போகும்போது குழந்தைகளை பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால இது ஒரு அது மட்டும் இல்லாம பேட் யார் என்ன சொல்லி கொடுக்குறா அதை வச்சு அந்த ஒரு நம்ம ராங் வழியில போயிடக்கூடாது. அதனால இந்த மாதிரி மோதிரங்கள் போட்டுக்கும் போது நம்ம இந்த இதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும். இதுதான் வந்து எனக்கு 9th ஹவுஸை பத்தி எனக்கு தெரிஞ்சது. இப்ப அடுத்தது நான் வந்து 9th லார்ட் இன் டிஃபரெண்ட் ஹவுசஸ், அதாவது 9வது வீட்டுக்கு அதிபதி மற்ற 12 ராசிகள்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மகாபிரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடுப்பிரியவா இவாளுடைய ஜாதகம் 4 நாளைக்கு போட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 9th ஹவுஸ் இவர் வந்து பூர்வ புண்ணியாதிபதி மற்ற ஹவுஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பத்தி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் லைவ்ல வர முடியுமாங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, அநேகமா இது உங்களுக்கு என்னுடைய இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுவோம். பொறுமையா என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.